ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரங்கானா அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். கொல்கத்தாவே ஆடி போற அளவுக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு வருதுங்க. இங்க ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க முதலிரவு அறையிலையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே கணவர் குடிச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க தன்னுடைய மனைவி, அதாவது இப்போ கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு பிணமா இருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்லைங்க. அவங்க கண்கள்ல ரத்த கண்ணீர் வந்து மர்மமான முறையில அங்க அப்படி கிடக்குறாங்க. இது அங்க மட்டும் தான் நடக்குதுன்னு பார்த்தா ஊருக்குள்ள பல பகுதிகளில் அடுத்தடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குதுங்க. அப்படி அந்த பெண்களுக்கு என்ன ஆகுது, இத பண்றது யாரு, இதை எப்படி பண்றான் அப்படின்றத ஒரு எஸ்ஐ கண்டுபிடிக்க வராங்க. அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்டுகள் இந்த படத்துல இருக்கோங்க. அதெல்லாம் என்னன்னா ரொம்ப பரபரப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் போன வீடியோவுடைய பெஸ்ட் கமெண்டா மதுமிதா லோகநாதன் அப்படின்றவங்களுடைய கமெண்ட தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நீங்களும் வருவீங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே புதுசா கல்யாணம் பண்ண ஒரு ஆணை காமிக்கிறாங்க. அந்த நபர் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டயும் பேசிட்டு இருக்க, என்ன மச்சான் இப்படி ரெண்டா தரமா ஒரு பொண்ணுக்கு வாக்கப்பட்டு போறியே, அந்த பொண்ணுடைய முதல் கணவர் என்ன பண்றாராம், எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பையனும், பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கா, நல்ல வீடு, நல்ல குடும்பம், என்ன அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பட் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், சரி அந்த சரக்க கூட லைட்டா போட்டுட்டு அப்படியே முதலிரவு அறைக்கு போற, அவ வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி இப்ப அந்த பையனும் தன்னுடைய முதலிரவு அறைக்கு வந்தா அங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தொட்டு தாலி கட்டின தன்னோட மனைவி அங்க பிணமா இருக்கிறத பாக்குறாரு. அதிர்ச்சி ஆகுறாரு. கட் பண்ணா இப்போ கல்கத்தால இருக்கிற இன்னொரு பகுதியில ஒரு சொட்ட அங்கிள் கூட அவங்களுடைய மனைவி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சண்டையோடைய இறுதியில அடுப்புல இருக்கிற சுடுதண்ணியை எடுத்து அந்த மனைவியோடைய மேல அந்த சொட்ட அங்கிள் ஊத்தலான்னு போக அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் சித்ரா பாசு வராங்க. ஏண்டா பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து கொடுமையா படுத்துறீங்க, உங்களை மாதிரி கணவர்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சொட்டை அங்கிளையும் போட்டு அடிக்கிற மாதிரியும் அங்க காமிக்க. ஆனா இதெல்லாம் ரியாலிட்டி இல்லைங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கதவுக்கு வெளியே இருந்து இதையெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. மேடம், கனவு கண்டுகிட்டே இருந்தா எப்படி, வீட்டுக்குள்ள அந்த பொண்டாட்டிய போட்டு அந்த கணவர் எப்படி அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க, வாங்க போய் காப்பாத்துவோன்னு சொல்லி இப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரங்களோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக இப்ப நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணாம நிக்கிறாங்க. இப்ப அந்த கணவர் மனைவி சண்டை போடுறதையும் மத்த போலீஸ்காரங்க தான் அடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தையையும் நம்ம ஹீரோயினான சித்ரா பாசு கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்த, ஒண்ணு இல்ல உங்க அப்பாவை கைது பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் உங்க அம்மாவை நீ தான் பாத்துக்கணும், நீ பிரேவ் கேர்ள்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த பொண்ணையும் தைரியப்படுத்திட்டு நம்ம ஹீரோயின் சித்ரா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம சித்ராக்கு அவங்களுடைய கணவர்கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. நம்ம ஹீரோயின் எஸ்ஐ அப்படின்றதுனால அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வேலை, பகல்ல வேலைன்னு சொல்லி மாறி மாறி அன்டைம்ல எல்லாம் வேலை இருக்கோங்க. பட் அதெல்லாம் சந்தேகப்படாம புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கணவரா தான் நம்ம சித்ராவுடைய கணவர் இருப்பாரு. இப்பவாச்சு வீட்டுக்கு வருவியான்ற மாதிரி சித்ரா கிட்ட அவர் கேட்பாரு. இல்லைங்க, இன்ஸ்பெக்டர் பக்கத்துல ஏதோ கேஸ் ஆயிடுச்சு, அங்க போனோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு, அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டருடைய ஜீப் அந்த இடத்துக்கு வருதுங்க. தோர்கார் பாத்தீங்களா, இவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர். இவர் பெண்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாரு, முக்கியமா நம்ம சித்ராக்கு. சார், நம்ம அடுத்து என்ன கேஸுக்கு போய்கிட்டு இருக்கோன்ற மாதிரி கேட்க, எங்கேயும் போல, ஸ்டேஷனுக்கு தான் போறோம், அங்க சில அழுக்கு சாமான்லாம் இருக்கு, நீ தான் தொலைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாவே பேசுவாரு. இப்போ இந்த ஜீப்பை எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வந்தோம். இந்த இன்ஸ்பெக்டர் அவரோட டீமோட இறங்குறாரு. ஓப்பனிங் சீன்ல ஒரு மணப்பெண் மர்மமான முறையில பெட்ல பிணமா இருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு தாங்க வந்திருக்காரு. இப்ப அந்த பாடியையும் ஆராய்ந்து பாக்குறாரு. கண்ணுல இருந்து இப்படி தண்ணி வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு அவங்க வாழ்க்கை பிடிக்காம அவங்களே முடிச்சுக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்டையும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையன் கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அதுல இறந்து போன அந்த பொண்ணுடைய பேரு ஃபல்குனி அப்படின்ற மாதிரியும், அவங்க ஆல்ரெடி தன்னுடைய முதல் கணவர் டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது தரமா தான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டரும், அப்ப கேஸ் சால்வ் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு செகண்ட் மேரேஜ் பண்றதுனால ரொம்ப அவமானப்பட்டிருப்பா, ஊருக்குள்ள ரொம்ப கேவலமா இவள பேசியிருப்பாங்க, அதனால இவ வாழ்க்கைய இவ முடிச்சுக்கிட்டா, மத்தபடி ஒண்ணும் இல்ல, எதனா பாய்சன் எடுத்திருப்பா, அதனால தான் கண்ணில் இருந்து இப்படி தண்ணீர் வந்திருக்கு அப்படின்னு இப்ப அந்த பையனுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும், உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கா, எதனா கேஸ் கொடுக்க விரும்புகிறீங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அவங்களும் இல்லன்னு தலையாட்ட, அப்ப இந்த கேஸ இந்த காரணத்தை போட்டே முடிச்சு விட்டுருவோன்ற மாதிரி சொல்லி இதையே காரணமா போட்டு அந்த ரிப்போர்ட்டை எழுதுறாரு. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. ஒரு பொண்ணு செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்காக அவமானப்படுவாளா, என்ன இந்த இன்ஸ்பெக்டர் சரியா விசாரிக்காமையே இந்த கேஸை முடிக்கிறாரேன்ற மாதிரியும் தோணுது.
கட் பண்ணா இப்ப சிராயு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. ஒரு 18-19 வயசு தாங்க இருக்கும். அவன் அதே கல்கத்தால இருக்கிற ஒரு இடத்துல இந்த செடி கடைகள்லாம் வச்சிருப்பான். முக்கியமா இந்த கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா இவன் கடையில இருந்து அனுப்புற பூவை தாங்க அங்க டெக்கரேட்டே பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஸ்டேஷன்ல இருக்கும் போதோ அங்க இருக்கிற இன்னொரு போலீஸ் கிட்டையும் இன்ஸ்பெக்டர் இப்படி பண்றதெல்லாம் சரியில்லை, இறந்து போன அந்த ஃபல்குனி அப்படின்றத லேடி நல்லா படிச்சிருக்கவங்க, முக்கியமா அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு, இப்படி இருக்கும் போது செகண்ட் மேரேஜ் பண்றதுனால அவமானப்பட்டு எப்படின்னா அவங்க வாழ்க்கையை முடிச்சுப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க புலம்புறதெல்லாம் பக்கத்துல இருக்கிற இன்னும் சில போலீஸ்கள் கேட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் வத்தி வைக்க, இப்ப இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு ஏதோ என்னை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்கியாமே என்னன்ற மாதிரி கேட்க, இல்ல சார், இறந்து போன அந்த பொண்ணு கண்டிப்பா அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிற அளவுக்கு பலவீனமானவங்க இல்ல, அவங்கள யாரும் இப்படி பண்ணிருக்காங்க, அதுவும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வர, ஓ என்ன பண்ணுன்றதை எனக்கே நீ ஆர்டர் போடுறியா, 25 வருஷம் அனுபவம், எனக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்ட்டு, முதல்ல உனக்கு இந்த வேலை எப்படி கிடைச்சதுன்னு தெரியும்ல, உங்க அப்பா இந்த போலீஸ் வேலையை பார்த்தாரு, உங்க அப்பா டியூட்டில இருக்கும் போதே போனதுனால உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, அவளை ஏன் உங்க அம்மாவை பத்தி நீ யோசிச்சிருக்கியா, உங்க அம்மாவும் நீ சின்ன வயசுல இருக்கும் போது உங்க அப்பாவை விட்டுட்டு வேற ஒருத்தரோட திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தானே, உன் குடும்பம் இப்படி இருக்கிறதுனால தான் உனக்கு மத்தவங்க மேல சந்தேகம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோயினை இன்னும் அந்த இன்ஸ்பெக்டர் அவமானப்படுத்துறாரு. அவங்களும் அந்த அவமானத்தோட வெளியே போக, இப்ப நம்ம ஹீரோயின் வெளியில இருக்கிற அவங்க டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு நேத்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல நம்ம இந்த கேஸை விசாரிச்சோம்னா எப்படி விசாரிச்சிருப்போன்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த இறந்து போன ஃபல்குனியோடைய கணவர் அன்னைக்கு ராத்திரி குடிச்சிருக்கிறது தெரியுது. அவங்க கணவருக்கு முன்னாடியே அவங்க கணவருடைய நண்பன் அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் தெரியுது. அதே மாதிரி அந்த ஃபல்குனிய லவ் பண்ணி தான் இந்த ரெண்டாவது கணவர் கல்யாணம் பண்ணிருக்காருன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா விஷத்தை அந்த ஃபல்குனி பொண்ணே எடுத்துக்க மாட்டாங்க, மேபி அவங்களுக்கு வேற யாருன்னா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வரப்போ அந்த ஃபல்குனியோடைய மாமியார் கிட்ட விசாரிப்பாங்க. அவங்களும் மருமக வீட்டுக்கு வந்த உடனே அவ பிறந்த வீட்டுல இருந்து அவளுக்கு சாப்பாடு வந்தது, அததான் அவ சாப்பிட்டான்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புதிரா இருக்குங்க. பட் என்ன பண்றது, எவ்வளவு சந்தேகம் இருந்தோம் அந்த கேஸ நம்ம ஹீரோயினால ஹேண்டில் பண்ண முடியாம இன்ஸ்பெக்டர் சொல்லி க்ளோஸ் பண்ண செய்யறாங்க. அதே வேலையில தான் இந்த பக்கம் இந்த சிராயுன்ற பையனை காமிக்கிறாங்க. அவன் இருக்கிற ஹவுஸ்ல ஒரு ஹவுஸ் ஓனர் இருப்பாருங்க. அவரு இந்த பையன் கிட்ட ரொம்ப அன்பாவே நடந்துப்பாரு. அந்த பையனுக்கு சாப்பாடெல்லாம் வந்து கட்டி கொடுக்கறாரு. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயினுடைய கணவருக்கு அன்னைக்கு பிறந்த நாளுங்க, அதை வேற இவங்க மறந்துடுறாங்க. இப்ப ராத்திரி போய் கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னதான் ஹீரோயின் போலீஸ் வேலை பாக்குறது ஹீரோயினோட கணவருக்கு பிடிச்சிருந்தாலும் அவரோட வீட்டுல பிடிச்சிருக்காதுங்க. எப்பவுமே நம்ம ஹீரோயினோட மாமியார் எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா கல்யாணம் ஆகி சில வருஷம் கடந்து போய் உங்களுக்கு குழந்தை இல்ல, ஏன் குழந்தை பெத்துக்கலன்ற மாதிரியும் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி கிட்டையும் தான் ஹேண்டில் பண்ற கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அப்ப ஹீரோயினுடைய வீட்டு வேலைக்காரி, எது முதல் இரவுல ஒரு பொண்ணு ரத்த கண்ணீர் வந்து இறந்துட்டாங்களா, இதே மாதிரி ஒரு கேஸ் 7 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுமா, என்னோட ஊருக்கு பக்கத்துல இதே மாதிரி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு தன்னுடைய முதலிரவு அறையில பிணமா கடந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும் போதும் நம்ம ஹீரோயினுக்கு வயித்தெல்லாம் கலக்குது. கட் பண்ணா மறுபடியும் இன்னொரு பக்கம் இந்த சிராயுவை காமிக்க, அவரு தான் செடிகளெல்லாம் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே வேலையில தான் ஒரு மணமகளை காமிக்கிறாங்க. இவங்களும் இப்போ 2வது திருமணம் பண்ணிருக்காங்க. இவங்களோட பேரு தானியா. அவங்க தன்னுடைய முதலிரவு அறையில இருக்கும் போதோ அவங்களுக்கும் திடீர்னு நெஞ்சுவலி வந்து ரொம்ப பாரமாகி அங்க மயக்கம் போட்டு விழற மாதிரியும், அப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து அவங்க போய் சேர்ற மாதிரியும், அது அவங்களுடைய பொண்ணு பாக்குற மாதிரியும் அங்க காமிக்க, அதே வேளையில இன்னொரு பக்கம் இந்த சிராயு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் தன்னுடைய வீட்டுல எதை நினைச்சோ சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் இந்த சிராயு பையன் சின்ன வயசுல இருக்கும் போதோ அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சிராயுவை சின்ன வயசுல அவன் பள்ளியில இருக்கிற மாணவர்கள் அவனை அடிச்சிட்டாங்கன்னா அவன் அண்ணன் தாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, புதுசா ஒரு காம்பஸ் வாங்கியிருக்கேன், நாளைக்கு உன்னை அடிச்சவங்களெல்லாம் நான் மறுபடியும் அடிச்சிடுறேன்ற மாதிரியும் தான் தம்பியா அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணுவான். இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் தான் வேலைக்காரி ஒரு ஊரை பத்தி சொல்லிருப்பாங்கல்ல, அந்த ஊருக்கு வந்து அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரை பாக்குறாங்க. 7 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு முதலிரவு அன்னைக்கு போய் சேர்ந்துட்டாங்களாமே, அந்த பொண்ணுடைய கேஸ் டீட்டெயில் வேணும்ன்ற மாதிரியும் கேக்குறாங்க. பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினுடைய இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு போல. அவருக்கும் போன் பண்ணி, இரம்பா உன்னோட ஸ்டேஷன்ல இருந்து ஏதோ பொண்ணெல்லாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, ஏதோ கேஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா அப்படின்ற மாதிரியும் கோத்து விட, இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் போனை ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லி, உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணுனா அதிக பிரசங்கி தானே தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதுக்கு மேலேயே அந்த இடத்துல அந்த கேஸை விசாரிக்கணும்னு நினைச்ச நீ சஸ்பெண்ட் ஆயிடுவ, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரியும் மிரட்டுறாரு.
இன்னொரு பக்கம் சிராயுவை காமிக்க அவர் வழக்கம் போல இந்த பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு பொக்கே வேணும்ன்ற மாதிரியும் கேக்குறாரு. தன்னுடைய காதலிக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சூப்பரான பொக்கேவை கொடுன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தன்னுடைய ஸ்டேஷன்ல வழக்கம் போல அங்க இருக்கிற ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஃபல்குனி பொண்ணு பிணமா இருந்தால அந்த கேஸ் பிளான் பண்ணி யாரோ பண்ணிருக்காங்க, ஏன்னா என் வேலைக்காரி சொன்னதை கேட்டேன், அவ இறந்த மாதிரி ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி அதே வகையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நினைச்சு பாருங்க, திருமணமாகிற மணமகளுக்கு எவனோ ஒருத்தன் விஷத்தை கொடுக்கறானா, அவன் எவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டு இருக்க. இதையும் அங்க இருக்கிற 2 போலீஸ்காரங்க ஒட்டு கேட்கற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம சிராயு இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்கு வர மாதிரியும் அப்ப அந்த சிராயுவை ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியும் காமிக்கிறாங்க. அவன் திரும்பி பார்க்கும் போதோ அந்த இடத்துல இருந்து அந்த கார் கிளம்பிடுது. இப்ப அடுத்த நாள் ஆகுதுங்க. அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்லயும் ஓப்பனிங் சீன்ல போய் சேர்ந்த அந்த ஃபல்குனி அப்படின்ற மணப்பெண் சாதாரணமா போய் சேரல, அந்த வழக்குல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு, யாரோ ஒரு மர்ம நபர் தான் இந்த சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காருதா பங்காரு ஸ்டேஷனுடைய எஸ்ஐ சித்ராக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குன்ற மாதிரியும் நியூஸ் பேப்பர்ல அந்த விஷயம் லீக் ஆயிடுதுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவங்க லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ்கார் கிட்ட தானே சொல்லிருப்பாங்க, ஆனா பக்கத்துல இருக்க இன்னொரு போலீஸ்காரங்க அதை கேட்டு மீடியால சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இதனால ஹீரோயினுடைய பேரும் நியூஸ் பேப்பர்ல வந்து அவங்களுக்கு பெரிய பிரஷர் ஆகுது. இப்ப ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு பயந்துகிட்டே வராங்க. பார்த்தா அங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து உட்காந்துகிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர், இறந்து போன அந்த ஃபல்குனி மணப்பெண் யார் மூலமா போட்டு தள்ளிருக்காங்கன்ற மாதிரி நீ சந்தேகப்படுறியே, அதுக்கு எதனா உன்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படிலாம் எதுவும் இல்ல, இது என்னுடைய தியரி, என்னுடைய கணிப்பை வச்சுதான் நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல, அதுல அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் பயங்கர கோவம் வருது. கணிப்பை வச்சுல இங்க ஒன்னும் பண்ண முடியாது, எதனா அசிங்கமா சொல்லிட போறேன், இதை இப்படிதான் மீடியா கிட்டலாம் நீ சொல்லுவியா, உன்னை நான் 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்றன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினை அந்த போலீஸ் வேலையை விட்டு அவங்க சஸ்பெண்ட் பண்றாங்க. என்னடா நியாயமா ஒரு கேஸை விசாரிக்கணும்னு நினைச்சா நம்மளுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லியும் ஹீரோயின் உடைஞ்சு போக, அதே வேலையில இங்க இந்த சிராயு இருக்கான் பாத்தீங்களா, அவனும் தன்னுடைய வீட்டுல ஒரு மலர் வளையம் செஞ்சு தான் குடும்பத்தோட எடுத்த ஒரு போட்டோ முன்னாடி வைக்கிறாங்க. அதுல இந்த சிராயுடைய அம்மாவுடைய முகம் மட்டும் ஒரு பேனாவை வச்சு முகத்தை கிறுக்கி வச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. தான் தங்கச்சிக்கிட்டையும் உட்காந்து இந்த நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் பிரஸ் மீடியா கிட்ட எல்லாம் வந்து ஆக்சுவலி எங்க எஸ்ஐ சித்ராக்கு கொஞ்சம் மனரீதியா பிரச்சனை இருக்கு, அதனால்தான் அந்த ஃபல்குனி வழக்க அவங்க ஒரு கொலைன்னு நினைச்சுக்கிட்டு பிரஸ் மீடியா கிட்ட எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, மத்தபடி ஒண்ணும் இல்ல, அது சாதாரண பாய்சன் கேஸ் தான், அவங்களுக்கு வாழ பிடிக்காம போய் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் அவர் மீடியா கிட்ட சொல்றாரு. இதையும் இன்னொரு பக்கம் சிராயு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தன்னுடைய போன்ல கேட்கற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கணவரும் என்னையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க, ஒண்ணு கவலைப்படாத, நம்ம ரொம்ப நாளா டூர் போனோம்னு நினைச்சோம்ல, இந்த சஸ்பென்ஷன் லீவ்ல அந்த டூருக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய வீட்டு வாசலுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நிக்கிறதா ஹீரோயினுடைய மாமியார் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினும் வெளியே வந்து பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் தாங்க வந்து நிக்கிறாரு. ஒண்ணு இல்லமா, ஒரு முக்கியமான வேலை, கொஞ்சம் என் கூட வர முடியுமான்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை கூப்பிட, அங்க பார்த்தா கார்ல இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் உள்ள வந்து, சார் என்ன மன்னிச்சிடுங்க, என் கணிப்புல தான் இப்படி பேசிட்டேன், என்ன சஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, இல்லமா உன் கணிப்பு சரியா போச்சு, ஊருக்குள்ள இதே பேட்டர்ன்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கும் இவங்க வராங்க. இப்போ கார் பக்கத்திலேயே நம்ம இன்ஸ்பெக்டரை இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் காவலுக்கு நிக்க வச்சுட்டு, சித்ரா நீ உள்ள வாமான்னு சொல்லியும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல ரெண்டாவதா இன்னொரு மணமகளும் போய் சேர்ந்திருக்கிற மாதிரியும் அவங்களுடைய பிணம் ஒரு டப்புல இருக்கிற மாதிரியும் அவங்களாலையும் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கண்ணுல கண்ணீர் வந்துதான் இறந்து போயிருக்காங்க போல. அதையும் பார்த்து இவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. விசாரிச்சு பார்த்ததுல அவங்களுக்கும் இது செகண்ட் மேரேஜ் தானா, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான் போல. இதையெல்லாம் காமிக்க கட் பண்ணா இப்போ இன்னொரு பிளாஷ்பேக் போகுதுங்க. இந்த சிராயு சின்ன வயசுல இருக்கும் போதோ சிராயுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா சிராயுவோட அப்பா ரொம்ப பாவங்க. ஒரு சின்ன சண்டை வந்ததுனால அந்த சண்டையில சிராயுடைய அம்மாக்கு அவங்க தான் கணவரை சுத்தமா பிடிக்காம அந்த வீட்டை விட்டே வெளியேறி இருப்பாங்க. வீட்டை விட்டு போவாத, நீ போயிட்டனா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சிராயு என்ன பண்ணுவான், நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி சிராயு அப்பா ரொம்ப கெஞ்சிருப்பாரு. ஆனா அதை மீறியும் சிராயுவோட அம்மா அந்த வீட்டை விட்டு போற மாதிரி காட்டுவாங்க. இத சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம சிராயுயும் அவங்க அண்ணனும் பாக்குற மாதிரி காட்ட, இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறாருங்க. அவங்களையும் வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ள வந்து ஒரு 3 பேரை இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பாக்குறாரு. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவான தீரஜ். இங்க பாருங்கப்பா, ஊருக்குள்ள தொடர்ந்து இந்த மணப்பெண்கள்
இறந்துகிட்டே இருக்காங்க. முன்னாடி பல்குனின்னு ஒரு பொண்ணு இறந்தா, இப்போ ஸ்ரேயான்னு இன்னொரு பொண்ணு இறந்திருக்கா. அதுக்கு முன்னாடி அதாவது 7 மாசத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கான். அதனால நீங்க எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து ஒரு டீமா வேலை பார்த்து இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உங்க டீம்ல வெளியே இருக்காளே இந்த பொண்ணு சித்ரா, அவளையும் சேர்த்துக்கங்க. இவ லோக்கல் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கான்னு சொல்ல, ஆனா அங்க ஹீரோ தீரஜுக்கோ பயங்கர கோவம் வருது. ஒரு சாதாரண எஸ்ஐ, அதுவும் ஒரு பொண்ணு, இவளா நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவா? மாசம் மாசம் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி லீவு தான் கேப்பா. பொண்ணெல்லாம் எங்க டீம்ல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்ல, என்னப்பா இப்படி சொல்றீங்க? இந்த பொண்ணு தான் இந்த கேஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொன்னா. இவளை சாதாரணமா நினைக்காதீங்க, இவளை சேர்த்துக்கங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி வெளியில இந்த 3 ஆண்களும் வந்து, ஏமா உனக்கு தனியா கூப்பிடணுமா, ஒழுங்கா என் கூட வாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்படி இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குங்க. அந்த இடத்துலயே வந்து சில போட்டோஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டும் இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் ஒட்டிக்கிட்டும் இருக்காங்க. இப்ப தீரஜும் ஹீரோயினை பார்த்து, ஏமா எதுக்கு சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்க, உனக்கு எதனா பிளான் இருக்கா, உனக்கு எதனா தெரிஞ்சா சொல்லு அப்படின்ற மாதிரி வேண்டா வெறுப்பா சொல்றாரு. அப்பதான் ஹீரோயினும் இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ண டீடைல் எல்லாம் சொல்றாங்க. அதாவது அந்த மர்ம நபர் 2வது திருமணமான பெண்களை தான் டார்கெட் பண்றான். இது வரைக்கும் இறந்து போன 3 பெண்களுமே 2வதா திருமணமானவங்க தான். அவங்க லொகேஷன் எல்லாமே பக்கத்து ஊர்ல தான் இருந்திருக்கு. சோ நம்ம பக்கத்துல இருக்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் இதுக்கப்புறம் விசாரிச்சு 2வதா யாருன்னா திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னா, முக்கியமா அவங்க பெண்களா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம கண்காணிச்சா அடுத்து நடக்கிற சம்பவத்தை தடுக்க முடியும்னு சொல்ல, இது ஒரு பெரிய க்ளூவாவே அங்க இருக்குங்க. அது மூலமா தான் ஹீரோ தீரஜும் நம்ம ஹீரோயின் சாதாரணமானவங்க இல்ல, அவங்களுக்குள்ள திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆபீஸா இவங்க தேடி அலைய, அதுல ஒரு பொண்ணுக்கு 2வதா திருமணமாக போற டீடைல் இவங்களுக்கு கிடைக்குதுங்க. அதுவும் இன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணுக்கு ரிசப்ஷன் போல இருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க மப்டியில வராங்க. சுத்தி கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அந்த பொண்ணுக்கு எதனா ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் உடனே ஸ்டேஜுக்கு ஓடிடலான்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ அதே இடத்துல இந்த சிராயுன்ற சின்ன பையன் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் இருக்கான் போலங்க. அவன் தான் அந்த கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கான் போல. அவனும் ஒரு பிளேட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறான். என்ன மேடம் ஒரே போலீஸா இருக்கு, என்ன விஷயம்ன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட கேட்க, உனக்கு எப்படியா தெரியும் இந்த இடத்துல போலீஸ் இருக்காங்கன்ட்டு, எங்களை எப்ப நீ பாத்துருக்கன்ற மாதிரி சந்தேகப்பட, மேடம் டிவில பார்த்தேன் மேடம், சரி விடுங்க சாப்பிடுங்க, பிரியாணி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பிரியாணி சாப்பிட, கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த மணப்பெண் திடீர்னு மயக்கம் போட்டு விழற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் பதறி போறாங்க. தான் டீமோட அந்த இடத்துக்கும் அங்க ஓட, அப்பதான் அங்க இன்னொரு பிளாஷ்பேக் ஓபன் ஆகுதுங்க. நம்ம சிராயு சின்ன வயசுல தான் அண்ணனோட உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. தான் அப்பா தான் சாப்பாடு போட்டிருப்பாரு. அதாவது அவங்க அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சாப்பாட்டுல நம்ம சிராயுடைய அப்பா விஷத்தை கலந்திருப்பாரு. இப்ப அதே சாப்பாட்டை அவரும் சாப்பிடுற மாதிரி காட்ட, இப்ப கட் பண்ணா நிகழ்காலத்துக்கு கதை வருது. அந்த மயக்கம் போட்டு விழுந்த அந்த மணப்பெண் மூஞ்சில தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. நல்ல வேலைங்க, அவங்க விஷத்தெல்லாம் எதுவும் சாப்பிடல. ரொம்ப நேரம் ஸ்டேஜ்ல நின்னதுனால மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க போல. அவங்களையும் நல்லபடியா இந்த போலீஸ்காரங்க காப்பாத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்து ஊர்ல இருக்க ஸ்டேஷனுக்கும் வந்திருக்க. முதல்ல இந்த பேட்டர்ன்ல ஒரு பொண்ணு போய் சேர்ந்திருப்பாங்கல்ல, அந்த டீடைல இப்ப அதே இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்குறாங்க. அவரும் வேண்டா வெறுப்பா அந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போறது எல்லாமே இந்த சிராயு அப்படின்ற சின்ன பையன் கண்காணிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல தீரஜ், அவரு இப்ப கடைசியா போய் சேர்ந்த ஸ்ரேயா அப்படின்ற ஒரு பொண்ணுடைய மாமனார் கிட்டையும் வந்து விசாரிக்கிறாரு. ஆனா அவரோ, என் பையன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், 2 தரமாலாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, அதெல்லாம் நல்லா இருக்காதுன்ட்டு, நான் தான் லவ் பண்ண இது பண்ணன்னு சொல்லி அசிங்கமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த அசிங்கம் என் பையனுக்கு இருக்கோ இல்லையா அந்த பொண்ணுக்கு இருக்கு, அதனால இப்படி போய் சேர்ந்துட்டா. இதெல்லாம் அதுவா நடக்குதுதான், அவமானத்தால பண்ணிக்கிறாங்க, இதை எதுக்கு பெருசாகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எகத்தாளமா சொல்றாருங்க. இதுல நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. அவரையும் அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்டையும் ஒரு பொண்ணை பத்தி எவ்வளவு கேவலமா அவங்க மாமனாரே ஜட்ஜ் பண்ணி பேசுறாரு, இதெல்லாம் தப்பா இல்லையா அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க அசிஸ்டன்ட்டும், நீங்களும் முதல் வாட்டி இந்த எஸ்ஐ சித்ராவை பார்க்கும்போது அப்படிதான் பேசுனீங்க, அது உங்களுக்கு தப்பா இல்லையான்னு கேட்க, அப்பதான் ஹீரோவும் பெண்களை எப்படி மதிக்கிறதுன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு சின்ன பொண்ணை பார்க்க வராங்க. கொஞ்சம் சீன்களுக்கு முன்னாடி கூட புதுசா கல்யாணம் ஆன ஒரு மணப்பெண் ஏதோ ஒரு விஷத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தலை சுத்தி போய் மொட்டை மாடியில இருந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து போய் சேர்ந்திருப்பாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அவங்களுடைய பொண்ணு தான் இந்த சின்ன பொண்ணு. அவங்க கிட்டயும் நம்ம ஹீரோயின் அன்பா பேசி, உங்க அம்மா 2வது திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச சமயத்துல உன் கூட யாருனா வந்து அன்பா பழகுனாங்களா, பேசுனாங்களா, உனக்கு எதுனா ஞாபகம் இருக்கா, அப்படி ஞாபகம் வந்ததுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணணும் சரியா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போறாங்க. பாவங்க அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு ஆசிரமத்துல தான் இருப்பாங்க போல. அந்த ஆசிரம
ஆசிரமத்திலையும் நம்ம ஹீரோயின் அவங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போறாங்க. இப்ப அந்த ராத்திரியே நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆசிரமத்துல இருந்து போன் கால் வருதுங்க. மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானியா அப்படின்ற ஒருத்தவங்களுடைய பொண்ணு கிட்ட வந்து பேசினீங்களாமே. எனக்கு அந்த தானியா பொண்ணு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க இந்த ஆசிரமத்துக்காக நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரிலாம் பெருசா அந்த தானியாக்கு எதிரிகள் இருந்தது இல்ல. அவங்களுக்கு முதல் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க கணவர் மட்டும் ஏதோ குடிகாரனா இருந்திருக்கான் போல. அதனால அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போயிருக்காங்க. அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மேடம், அந்த தானியா கூட தம்பி மாதிரி ஒரு பையன் பழகிருக்கான் மேடம். அப்பப்போ இந்த ஆர்பனேஜுக்கு வருவான். தானியா கூட நல்லா சிரிச்சு பேசுவான். யாருன்னு கேட்டதுக்கு தானியா என் தம்பி போலன்னு அந்த பையனை சொன்னாங்க. ஆனா அந்த பையனுடைய அட்ரஸ் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல மேடம். தெரிஞ்சா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க போனை வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவங்க டீமோட போயிட்டு இருக்கும் போதோ அவங்களுக்கு இன்னொரு யோசனை வருதுங்க. நம்ம இது வரைக்கும் இந்து பெண்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் கிறிஸ்டின் பெண்கள்லாம் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கவே மாட்டாங்களா? அப்படி எதுனா கிறிஸ்டின் பெண்ணுக்கு திருமணம் நடக்குதான்னு பாருங்கன்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா இப்போ ஒரு கிறிஸ்டின் வெட்டிங்க காமிக்கிறாங்க. அந்த வெட்டிங்க்கும் நம்ம சிராயு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் பூ டெக்கரேட் பண்ணிருக்கான். அவனும் அந்த வெட்டிங்க போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ரெண்டாவதா ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிற ஒரு பெண்ணுமே திருமணம் பண்ணலான்னு போறதுக்கு முன்னாடியே அங்க சர்ச்சிலேயே மயக்கம் போட்டு விழற மாதிரியும் அங்கேயே போய் சேர்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக்கையும் காமிக்க, இந்த சிராயு பையன் சின்ன வயசுல இருக்கும் போதோ அவங்க அப்பா சாப்பாட்டுல விஷம் வச்சிருப்பாருல, அந்த விஷத்தை சாப்பிட்டு இந்த சிராயுவோடைய அப்பா போய் சேர்ந்திருப்பாரு. சிராயுவோடைய அண்ணனும் போய் சேர்ந்திருப்பான். ஆனா சிராயு மட்டும் அந்த சாப்பாடை கம்மியா சாப்பிட்டதுனால பொழைச்சிருப்பான் போல. அதை அங்க காமிக்க இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இப்ப இந்த சர்ச் வெட்டிங் நடந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோயினும் அவங்களோட டீமும் வராங்க. அந்த இடத்துல இருக்கிற ஆதாரங்கள், அங்க சாப்பாடுலாம் இருக்குங்க, அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக்கும் அனுப்புறாங்க. அங்க சில புறாக்களும் இறந்து போய் கிடக்கு. அந்த புறாக்களுக்கு இந்த சிராயு பையன் தான் சாப்பாடு போட்டிருப்பான். அந்த புறாவுடைய சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிக்க அப்படி ஃபாரன்சிக்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கிடைக்குதுங்க. அதுலயும் இது வரைக்கும் இறந்து போன பெண்கள் எல்லாருமே ஒரே வகையான விஷத்தை எடுத்துதான் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரியும் தெரியுது. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய ஆபீசர் அந்த ஹீரோ தீரஜ் இருக்காருல, அவரு முதல்ல பல்குனின்னு ஒரு பொண்ணு போய் சேர்ந்தாங்களே, அவங்களுடைய ரிப்போர்ட் கிடைக்குமான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் தன்னுடைய இன்ஸ்பெக்டர் அந்த ரிப்போர்ட்டே எடுக்க விடல. அவர் இஷ்டத்துக்கு ஒரு வழக்க போட்டு அதை மூடிட்டாருன்ற மாதிரி சொல்ல, இதுல அந்த ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. எவ்வளவு கேர்லெஸ்ஸா அந்த கேஸை ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டருடைய பேண்ட்டை அவுக்குறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க வருது. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆர்பனேஜ்ல இருந்து கால் பண்றாங்க. அந்த இறந்து போன மணப்பெண் தானியா இருக்காங்கல்ல, அவங்க கூட தம்பியா பழகின பையனுடைய அட்ரஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸையும் கொடுக்க, அந்த பையனுடைய பேரு சிராயுன்ற மாதிரியும் தெரியுது. இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் பழைய ஃபைல் எல்லாம் எடுத்து பார்க்க, முன்ன இறந்த அந்த பல்குனி ஸ்ரேயா அவங்களோட கல்யாணத்துக்கெல்லாம் இந்த பூ டெக்கரேஷன் பண்ண ஆளு யாருன்னு பார்த்தா இந்த சிராயு தான். ஆக மொத்தத்துல இது வரைக்கும் இறந்த பெண்கள் எல்லாரு கூடயும் இந்த சிராயுன்ற பேரு அடிபடுறதுனால அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒண்ணு தொடர்பு இருக்குன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ உடனே அந்த பையனை தேடி போவோன்னு சொல்லி அந்த அட்ரஸுக்கும் போறாங்க. அங்க சிராயு வீட்டுல இல்ல போல இருக்கு. இவங்களும் வீட்டை திறந்து எல்லா இடத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் வராருங்க. அவர் இந்த சிராயு மேல கொஞ்சம் பாசம் வச்சிருப்பாருல, அதனால அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம சர்ச் வாரண்ட் இல்லாம உங்களால இங்க வந்து சர்ச் எல்லாம் பண்ண முடியாது, போய் சர்ச் வாரண்ட் ரெடி பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரியும் இவங்களும் அங்க இருந்து அனுப்புறாங்க. அப்படி இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு இந்த சிராயு வர மாதிரி காட்ட, தான் வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போன விஷயமோ, முக்கியமா இந்த எஸ்ஐ நம்ம ஹீரோயின் வந்துட்டு போன விஷயமோ சிராயுக்கு தெரியுதுங்க. இன்னொரு பக்கம் சிராயுவை தேடி நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டுக்கு வந்திருக்க, அங்க நம்ம ஹீரோயினை ஒரு லேடி கண்காணிக்கிற மாதிரி ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த லேடி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க யாருன்றத பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்டோட சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோயின் இந்த பையனை கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப டயர்டாகி தான் வீடு திரும்புற மாதிரியும், அதை அவங்க கணவரும் கவனிக்கிற மாதிரியும், அப்பதான் அவங்க கணவரும் பக்கத்துல வந்து ஒரு சூப்பர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, டிக்கெட் போடுறேன், 2 பேரும் அந்த படத்துக்கு போலாமான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் ட்ரெஸ் மாத்திட்டு கணவரோட சேர்ந்து அந்த படத்துக்கும் கிளம்புறாங்க. அதே வேளையில இந்த சிராயு பையனும் மூஞ்சில ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கே வந்து போலீஸ்காரங்க சர்ச் பண்ணிட்டு போறாங்களான்னு சொல்லி கோவப்பட்டும் எங்கேயோ கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட காரை பார்க் பண்றதுக்காக அந்த தியேட்டருடைய பார்க்கிங்க்கும் வர, அப்ப ஹீரோயின் அங்க இருந்து போன சமயமா பார்த்து ஹீரோயினோட கணவரை போட்டு இந்த சிராயு பையன் மாஸ்க் போட்டு வந்து அடிக்கிறாங்க. நல்ல வேளை நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து சிராயு கூட சண்டை போட, ஹீரோயினுக்கு அடிக்கிற பையன் அந்த சிராயு தான் தெரியாதுங்க. அப்படி ஹீரோயினை பார்த்ததும் அவனும் அந்த இடத்துல இருந்து ஓடுறான். இவங்களும் சேஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா ஓடி போயும் அந்த பையனை பிடிக்க முடியல. இங்க ஹீரோயினோட கணவரும் கை கால் எல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு வீட்லயும் படுத்த படுக்கையில இருக்காருங்க. ஹீரோயினோட மாமியாரும் உன்னாலதான்
தான் இப்படி ஆச்சு, உன்னுடைய எதிரிகள்லாம் என் பையனை வந்து அட்டாக் பண்றாங்கன்ற மாதிரியும் ஹீரோயினை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த Facebook எல்லாம் நோண்டி அதுல இருந்து இந்த சிராயுடைய ப்ரொஃபைலை எடுக்கிறாங்க. இப்ப அந்த போட்டோவை வச்சு அந்த பையனை எல்லா இடத்துலயும் தேட, அப்படி இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த சிராயு ஒரு நாள் இவங்களுடைய ஸ்டேஷனுக்கே வராங்க. என்ன மேடம், என்ன ஏதோ தேடிட்டு இருக்கிறதா ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, எதுக்கு என்ன தேடுறீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா வந்து கேக்குறான். இப்ப அந்த சிராயு கிட்ட விசாரிக்கிறதுக்கும் நம்ம ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூம்லயும் அவனை உட்கார வைக்கிறாங்க. என்ன கேள்வி வேணா கேளுங்க சார், நான் எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லுவேன்ற மாதிரி சிராயு சொல்ல, இது வரைக்கும் போய் சேர்ந்த பெண்கள் எல்லாருக்கும் நீ தான் பூ சப்ளை பண்ணிருக்க, அந்த பல்குனில இருந்து தானியா வரைக்கும். சரி சொல்லு, பல்குனியோடைய ஃபேவரட் ஃப்ளவர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அவர் ஜாஸ்மின்னு சொல்றாரு. ரெண்டாவது ஸ்ட்ரேயான ஒரு பொண்ணுக்கு பூ சப்ளை பண்ணிருக்கியே, அவங்களுடைய ஃபேவரட் என்னன்ற மாதிரி கேட்கும் போதோ அதையும் இந்த சிராயு சொல்றாரு. சரி தானியா பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்க, தானியா என்னுடைய அக்கா மாதிரி, அவங்களுடைய திருமணத்துக்கு எல்லா விதமான பூவையும் நான் இறக்கினேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம சிராயு தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமோ அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமோ தான் ஒரு ஆசிரமத்துல சேர்ந்திருப்பாரு. அந்த ஆசிரமத்துல இந்த தானியான்ற ஒரு பொண்ணு தான் நம்ம சிராயுவை பாத்துக்கிற மாதிரியும் நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரியும் வளர்க்குற மாதிரியும் காட்டுவாங்க. சிராயுவும் சின்ன வயசுல என் அண்ணனை பார்த்த மாதிரி தான் இந்த தானியாவையும் பார்த்தேன், ஏன்னா அப்படி ஒரு அக்கா அவங்க. கடைசியில விஷம் குடிச்சு அவங்களே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி சோகமா சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து, நீ தாண்டா விஷத்தை கொடுத்து அவங்க எல்லாம் போட்டு தள்ளியிருக்க, இதுக்கு மேலேயே மறைக்காத, உண்மையை சொல்லுன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. நான் எதுக்குங்க இப்படி எல்லாம் பண்ண போறேன், தேவையில்லாம பழி போடாதீங்கன்ற மாதிரியும் சிராயு கத்த. இப்ப ஹீரோயினையும் நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு வராரு. சிராயுவை அந்த ரூம்லயே தனியா விடுறாரு. இப்ப சிராயுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் போதோ நம்ம சிராயுவோட அம்மா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுனால அவங்க அப்பா குடும்பத்தோட விஷ குடிச்சு போய் சேரணும்னு நினைச்சிருக்காரு போல. அதுல நம்ம சிராயு மட்டும் தப்பிச்ச விஷயம் எல்லாம் போலீஸ் கேள்விப்படுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அவர் டீம்ல இருக்கிற ஒருத்தரை, இந்த சிராயுடைய அம்மா இன்னும் எங்கேயோ உசுரோட இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் கண்டுபிடி, நாங்க இவங்களை விசாரிக்கணும்னு சொல்ல, அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து முன்ன இறந்து போன தானியா அப்படின்ற ஒரு மணமகளுடைய பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்கிறதா, அந்த உண்மையை நம்ம கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரியும் கேக்குறாங்க. யார் அங்க போறதுன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை நீ உள்ள போய் சிராயு கிட்ட விசாரி, அவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்குன்ற மாதிரியும் அனுப்புறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் உள்ள வந்து உட்கார, அப்படியே மெல்ல நம்ம சிராயு கூட பேச்சு கொடுக்க அவங்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க அம்மாவை பத்தி சொல்லுன்ற மாதிரி சிராயு கிட்ட கேட்கும் போதோ, எங்க அம்மா ஒரு வில்லி, அவங்கள பத்தி கேட்காதீங்க, ஒரு மரத்துக்கு வேறு தானே முக்கியம், அந்த வேரை விட்டுட்டு மரம் எங்கன்னா போகுமா, அப்படி ஒரு அம்மாவுக்கு பிள்ளை தானே முக்கியம், அந்த பிள்ளையை விட்டுட்டு எங்க அம்மா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்க அம்மா மாதிரி பெண்கள்லாம் உசுரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் அப்படியே கோவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல வர, ஆனா அதுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினை ஒரு போலீஸ்காரர் கூட்டிட்டு போறாரு. ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது, என்ன பண்றீங்க, அவ இப்பதான் உண்மையை சொல்லலான்னு வரான், அதுக்குள்ள என்ன எதுக்கு கூட்டிட்டு போனீங்கன்ற மாதிரி கேட்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, உண்மையாலேயே இந்த சம்பவத்தை பண்ணது சிராயு இல்ல, ஏதோ ஒரு லேடி தான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்பதான் இது வரைக்கும் இறந்து போன அந்த ரெண்டாவது திருமணம் பண்ண பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பசங்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போதோ அவங்க எல்லாருமே சிமிலரா சொன்னது ஒரு பாட்டியுடைய பேரங்க. எங்க அம்மாக்கு ரெண்டாவது திருமணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் எங்க கிட்ட ஒரு பாட்டி வந்து பேசினாங்க, டெய்லி வந்து எங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, அப்ப எங்க அம்மாவுடைய திருமணத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க, எங்க அம்மாவுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு கேட்டு அந்த கலர்லயே அந்த சாக்லேட் கொடுத்தாங்க, அந்த சாக்லேட்டை எங்க அம்மாவுக்கு திருமணத்துக்கு முன்னாடி போய் கொடுக்க சொன்னாங்க, நாங்களும் அந்த சமயத்துல எங்க அம்மாவுக்கு போய் கொடுத்தோம், அந்த சாக்லேட் சாப்பிட்டதுனால தான் எங்க அம்மாவுக்கு ஏதோ பாய்சன் பாதிப்பு வந்து போய் சேர்ந்திருக்காங்கன்ற மாதிரி அந்த குழந்தைகள்லாம் ஞாபகப்படுத்தி சொல்ல, சோ அப்படிதாங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு மணமகளும் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் அந்த சாக்லேட் சாப்பிட்டு அந்த சாக்லேட்ல இருக்கிற விஷம் அவங்க உடம்புக்கு போய் அவங்க கண்ணில் தண்ணீர் வந்து இறந்துருப்பாங்க போல. அதையும் போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ண, இப்ப அந்த பாட்டி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த பசங்க கிட்ட கேட்டு வரைகிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்குதுங்க. அதை வச்சு பார்க்கும் போதோ நம்ம தேட வேண்டியது இந்த பாட்டியை தானு சொல்லி இந்த சிராயுவையும் இவங்க பாதுகாப்புல இருந்து வெளியே போகவும் சொல்ல, சிராயுவும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளியேறாரு. அங்கதான் இன்னொரு அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. உண்மையாலேயே அந்த பாட்டியா வேஷம் போட்டது வேற யாரும் இல்ல, நம்ம சிராயு தான்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம சிராயு தான் வேஷம் போட்டு ஒவ்வொரு பசங்கிட்டையும் போயிட்டு இந்த சாக்லேட்டை கொடுத்து இத்தனை பேரை போட்டு தன்னது இந்த சிராயு தான் சொல்லி அங்க கன்ஃபார்மும் பண்றாங்க. அப்ப எதுக்கு சிராயுவை வெளியே விட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆக்சுவலி சிராயுவை வெளியே விட்டு அவன் எதனா ஒரு சம்பவம் பண்றப்போ அவனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு தான் இந்த போலீஸ்காரங்களும் வெளியே விட்டுருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் சிராயு வெளியே போனதுக்கு அப்புறம் தனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணாடிக்காரருக்கும் போன் பண்ண, ஓப்பனிங் சீன்ல சிராயு கிட்ட
கிட்ட பொக்கே வாங்கியிருப்பாரு பாத்தீங்களா, அவரு தாங்க இந்த கண்ணாடிக்காரரு. உனக்கு இந்த சிராயுவை தெரியுமான்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அவரும் தெரியும்னு சொல்ல, அவன் தான் என் காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு பொக்கே எல்லாம் கொடுத்தான்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படியா, அப்பா அவனுக்கு போன் பண்ணி உனக்கு திருமணம், அதுவும் ஒரு பொண்ணோட 2வது திருமணம்னு சொல்லு, கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்ண போறேன், நீ தான் பூ டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லு, பொண்ணு பேரு என்னன்னு கேட்டா என் தங்கச்சி பேரான ஸ்வாதி பாஷுன்ற மாதிரி சொல்லிடுன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதேபடி அந்த நபரும் சிராயுக்கு போன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல, எது ஒரு பொண்ணு 2வது திருமணம் பண்ணிக்க போறாளா, அந்த பொண்ணு பேரு என்னன்னு கேட்க ஸ்வாதி பாஷுன்னு அவரும் சொல்ல, இப்ப சிராயுவும் அந்த போட்டோவை ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சின்ற மாதிரி தெரியுது. ஆஹா, நம்மள கூப்பிட்டு வச்சு இவ விசாரிச்சால இவ தங்கச்சியோட கதையே முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லியும் சிராயு ஒரு பிளான போட, அப்படி நம்ம ஹீரோயின் ஒரு செட்டப் பண்றாங்க. தன்னுடைய சொந்தக்கார குழந்தைய தங்கச்சி குழந்தை மாதிரி ரெடி பண்ணி அது நம்ம சிராயுக்கும் தெரியப்படுத்த, இப்ப அந்த பள்ளிக்கூட வாசல்லையும் தங்கச்சியோட சேர்ந்து ஹீரோயின் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த இடத்துக்கு ஒரு கிழவி ஏதோ சாக்லேட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட நெருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. நான் டீம் கிட்டையும் உஷாரா இருங்க, அந்த குழந்தை கிட்ட அந்த கிழவி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கிழவிய புடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல, இவங்களும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க அந்த கிழவி திடீர்னு காணாம போயிடுதுங்க. இவங்களும் எல்லா இடத்தையும் தேடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியோட தான் அந்த கார்ல உட்காந்து இதை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப தங்கச்சியும் கார்லயே விட்டுட்டு வந்தோம் கீழே இறங்கி தேட ஒரு வழியா அந்த கிழவிய கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த கிழவி நம்ம சிராயு இல்லைங்க. நீங்க யாருன்னு கேக்குறப்போ, நான் ஒரு பேக்கரி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது, அந்த ஆர்டரை தான் அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி அந்த கிழவி சொல்றாங்க. உங்களுக்கு சிராயுவை தெரியுமான்ற மாதிரி கேட்க, ஆமா, என் கடைக்கு எதிர்க்க தான் அவன் வீடு இருக்குன்னு சொல்ல, ஆஹா, அப்ப இந்த கிழவியோட கெட்டப்பு தான் அந்த சிராயு போட்டிருக்கான் போலயே. ஐயோ, நம்ம தங்கச்சியை வேற கார்ல தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி இப்ப ஹீரோயின் தான் காருக்கு ஓட, பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சிய இந்த சிராயு வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. உடஞ்சு போய் தான் ஸ்டேஷன்ல வந்து உட்காடுறாங்க. ஹீரோவும், உன்னை எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்கை எடுக்க சொன்னா, தங்கச்சியை வச்சுதான் இப்படி விளையாடுவியா, இப்ப அவளை நம்ம எப்படி காப்பாத்துறதுன்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. அதாவது இந்த சிராயுடைய அம்மா யாருன்றத அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த அட்ரஸையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் அதை வாங்கிக்கிட்டோம் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. கட் பண்ணா இப்ப இந்த சிராயு நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியா கடத்திட்டு போயிட்டு ஒரு பழைய பில்டிங்ல வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா 2வது தரமா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போவ, பொண்ணுக்கெல்லாம் மறுமணம் தேவையா, முதல் கணவருடைய நிம்மதியா வாழ மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியும் தான் அம்மா இப்படி தானே ஏமாத்திட்டு போனாங்க தான் அப்பாவை, அதனால தான் சிராயு இப்படி மென்டலா பாதிக்கப்பட்டு எல்லா பெண்களையும் இப்படி பண்றாரு போல. அப்படி மனப்பெண் மாதிரி நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சிக்கும் அங்க மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள போட்டு தள்ளலான்னு போக, ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் உள்ள நுழையாம சிராயுடைய உண்மையான அம்மாவை அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க போல, அவங்களையும் உள்ள நுழைய விடுறாங்க. இப்ப சிராயு அவங்க அம்மாவை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிறான். அங்க ஹீரோயினுடைய தங்கச்சி மேல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு, நீ எதுக்குமா இங்க வந்த, நான் என் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், உன்னாலதான் அப்பா போய் சேர்ந்தாரு, அண்ணனும் அதனாலதான் போய் சேர்ந்தான், இப்ப மட்டும் எதுக்கு வந்தன்ற மாதிரியும் கேட்கறான். அப்பதான் கொஞ்சம் சீனுகளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் நம்ம சிராயுடைய அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே எப்படி அடையாளம் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் சிராயுவை தேடி போறப்போ அவங்கள ஒரு பொண்ணு கண்காணிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த சிராயுடைய அம்மாங்க. அவங்க கிட்ட கேட்கும் போதோ அவங்க அந்த கதையையே மாத்தி சொல்றாங்க. உண்மையாலேயே சிராயுடைய அப்பா என்ன நிறைய கொடுமைப்படுத்தினாரு, ஒவ்வொரு நாளும் என்ன குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு, அது இல்லாம குடிக்கிறதுக்கு என்னுடைய நகைகள் எல்லாம் அவர் எடுத்துட்டு போயிடுவாரு, இதனால்தான் நான் அந்த வீட்டை விட்டு போனேன், முக்கியமா நான் என் பசங்களை விட்டுட்டும் போல, நான் என் பசங்களை கூட்டிட்டு போனேன்னு என் கணவர்கிட்ட சொல்றப்போ என் கணவர் அப்படி மட்டும் நீ பண்ணனா நானே பசங்களை குத்தி போட்டுருவேன்னு மிரட்டினாரு, அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்போட இங்கே என்னுடைய 2 பசங்களையும் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என் கணவர் விஷத்தை கொடுத்து அவரும் போய் சேர்ந்துட்டாரு, என் பசங்களையும் போட்டு தள்ளிட்டாரு, அவன் சரியான சைக்கோன்ற மாதிரி உண்மையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய 2வது பையன் சிராயு மட்டும் உசுரோட இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அவனை பாதுகாக்கணும்னு நினைச்சேன், அவனுக்கு என் மேல பயம் இருக்கிறதுனால தானியான ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து அவனை படிக்க வச்சேன், நல்ல வீடு அவனுக்கு பிசினஸ்லாம் ஆரம்பிக்க உதவனேன், அதனால்தான் அவன் தானியாவை அக்கா மாதிரி பார்த்திருக்கான் அப்படின்ற ஒரு உண்மையையும் நம்ம சிராயுடைய அம்மா சொல்றாங்க. இப்ப இதை எல்லாத்தையும் உங்க பையன் சிராயு கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, உங்க பையன் நீங்க அவனுக்கு கெட்டது பண்ணதான் நினைச்சு இங்க 2வது திருமணம் பண்ணிக்கிற பெண்கள் எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படி இப்ப இந்த உண்மை எல்லாத்தையும் தான் மகன் சிராயு கிட்டையும் அவங்க அம்மா வந்து சொல்ல, சிராயு இதை நம்ப முடியாம கதறி அழுகுறான். சரி, சிராயு இந்த வீட்டுல தான் இருப்பான்றத நம்ம ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி சிராயுவோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. முன்னாடி ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்கு இந்த சிராயு வரப்போ பின்னாடி ஒரு கார்ல வந்து கண்காணிச்சிருப்பாங்கல்ல, அது இந்த சிராயுவோட அம்மா தாங்க. அப்பப்போ தான் பையன் என்ன பண்றான்ற மாதிரி
மாதிரி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப அட்லாஸ்ட் நம்ம சிராயு வந்து அவங்க அம்மா சொல்றதையும் நம்பாம அவங்க அம்மா முன்னாடியே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை போட்டு தள்ள போக, அப்ப நம்ம ஹீரோயின் சிராயு வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. ஏண்டா உங்க அப்பா சொன்னதை நம்புவ? உங்க அப்பா உன்னை ஏமாத்திட்டு உன்னை கொடுமைப்படுத்தி செல்ஃபிஷா நடந்ததுனால இப்படி மாறுவ. ஆனா உங்க அம்மா சொல்ற உண்மையை நம்ப மாட்டியா? ஒரு பொண்ணு சும்மாலாம் 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டாடா. அதுவும் இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறானா அவளோட முதல் கல்யாணத்துல படாத பாடுபட்டு அதுல இருந்து வெளியேறி குடும்பத்தை எதிர்த்து சமூகத்தை எதிர்த்து தான் அவன் 2வது கல்யாணம் பண்ணிப்பா. அதையே தப்பா நினைச்சுக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இங்க சமூகம் சீர்கெட்டு போகுது. இப்பவாச்சு தப்பு உங்க அம்மா மேல இல்ல உங்க அப்பா மேலன்னு புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா மாதிரி ஆண்கள்னால தான் இங்க பல பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமும் பல கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. அதே புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் புரிய வச்சுட்டு இப்ப அங்க போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு அந்த சிராயுவை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அட்லாஸ்ட் சிராயுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்து அவங்க அம்மா கிட்டையும் பேச வைக்க, இப்ப சிராயுயும் அவங்க அம்மா கிட்ட சில மாத்திரையில காமிக்கிறான். இந்த மாத்திரையை கொடுத்துதாமா நிறைய பெண்களை போட்டு தள்ளன. என்னால இன்னமும் உன்னை நம்ப முடியலமா. அந்த ஆணுடைய புத்தின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு கூட நினைச்சுக்கோ. ஆனா என்னால கைதாகி ஸ்டேஷனுக்குள்ள போய்லாம் குடும்பம் அனுபவிக்க முடியாதுமா. இதே மாத்திரையை உன் கையால எடுத்து கொடுமா. அதை போட்டுக்கிட்டு நான் போய் சேர்ந்துடுறேன்ற மாதிரி சிராயு கதற அவங்க அம்மாவும் அந்த மாத்திரையை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி நம்ம சிராயுவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக, இப்ப நம்ம ஹீரோயினை அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் கூப்பிட்டு பயங்கரமா பாராட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட கணவரும் அந்த இடத்துக்கு வந்து தான் மனைவிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு போக, அப்படியே சுமூகமா நம்ம ஹீரோயின் இந்த கேஸை சால்வ் பண்ணி முடிக்க நல்லபடியா இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. ஆனா பின்னாடி ஒரு சின்ன லீடும் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட கணவர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு ரகசியமா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவாரு போல. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம தான் பண்ணுவாரு. அது என்னன்றத செகண்ட் பார்ட்ல சொல்றதா இந்த கதையை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. பெங்காலியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.